அனைவருக்கும் வணக்கம். சென்னை ராயபுரம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் சமேத வீரபத்ரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீ சதசண்டி மகாயாக பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வேள்வியை காண்பதற்கும் கலந்து கொள்வதற்கும் கொடுப்பென இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். தடைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பெற நடத்தப்பட்ட இந்த யாகத்தை நீங்களும் பார்த்து அன்னையின் அருளை பெறுங்கள். எல்லாரும் மனதிலே ஓம் சக்தி ஓம் சக்தி என்று ஜெய கோஷம் ஜெயதயா ஓம் சக்தி என்று இந்த சக்தியாகும் நிறைவு முடியும் வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு வேறுன்றதுன்னா இந்த சமயத்துல நம்ம அந்த அபிநயத்தை தெரிவித்தால் நமக்கு அனைத்து காரிய சித்திகளும் கைகூடும். இந்த பௌர்ணமியில ஒரு விசேஷம் தான். பௌர்ணமினாலே நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தையும் பயனையும் வரத்தையும் தரையினால் நமக்கு அனைத்து பாவங்களும் நீங்கும். விசேஷமான முறைப்படி அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு திரவியங்களும் அம்பிகைக்கு மிக சிறந்த முறையில 10 ஆசாரியர்கள் இங்கே இந்த யாகத்திலே ஒவ்வொரு முறையும் 10 புடவைகள் இங்கே அம்பிகைக்கு யாகத்திலே சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. முதலாவது யாகமாக விநாபர ஹோமமானது அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஓம் பிரதான ஆச்சாரியர் அவர்கள்
श्री महाकाली चंडिका प्रियता जय महाकाली जय महाकाली जय दुर्गा महारानी जय निर्मला महारानी जय भूमि गंगा संहात्री जय शरणकार्य जयप्रदे जय जनके संतकुंड विशोधिनी विजेन्द्र वाहने तुभ्यं जय महालक्ष्मी
ఏకోనసత్ర మంత్రాత్మకాన్ ద్వితీయాధ్యాయ దేవతా కైతాఖ్యకామనా పూర్తిః తదాన్యహజన్మయ స్ఫూర్తిః దివ్యాభిలాష కళ్యాణ స్ఫూర్తిః సురాసురాది విశ్వ సంస్థ కీర్తిః శుభమంగళ పుణ్య సౌందర్య దీప్తిః శ్రీ మహాలక్ష్మి చంద్రికా ప్రియదా జయ శ్రీ మహాలక్ష్మి జయ శ్రీ సర్వస్థితే జయ శ్రీ ముక్తాసనే జయ శ్రీ ముక్తనిలయే జయ శ్రీ విష్ణువక్షస్థలస్థితే జయ శ్రీ సకలకార్యజప్రదే జయ సరోజనిలయే నమే సౌభాగ్యదాయినే తుభ్యం రాముడాయే సుమంగళం ఈశా సుందరి సేవితే ఉన్మిషన్న భక్తదాశ పూర్ణితరంపగే ఆగతం పరిపాలితా ఆలుపిణిగాని మహా సకలారాధనే సోచితం ఓం శివాయ இந்த மூன்றாவது அத்தியாயத்துடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் சங்கரி சண்டிகை. சங்கரினா பரமேஸ்வரனுக்கு சங்கரன் பேரு. நன்மையை மட்டுமே எப்பொழுதும் மக்களுக்கு செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த சங்கரனுடைய துணைவியாக இந்த சங்கரி தேவி மூன்றாவது அத்தியாயத்திற்கு பக்தர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் சர்வ மங்களங்களையும் நன்மையும் செய்யக்கூடியவளாக சங்கரி என்ற பெயரோடு விளங்குகிறாள். அவருக்கு பிடித்த பட்சியம் பதிப்பேணி என்று சொல்லக்கூடிய பட்சணம் பொன் அரளி பூவாலை பூஜை செய்து இழுப்பு பூவினாலே பூர்ணாகுதி செய்கிறார்கள். ஆங்கில சூத்திரம் வெட்டி பட்டுப்புறவை அனைத்தும் ஹோமம் செய்யப்படுகிறது. ஜெயா சாத்தாதி தாயுதாதி நவாஹனாதி ததத்தியாதி சபரிவாராதி தப்பா ஆதிவாசிக அஸ்ராஹுதி ஓம் சகரி ஜெடியாதி நமஹ சிவா சமா ராபரி நாகாவே சவசேகான் உதாய நமஹ சதீரா தபகமனகதி சாதி அமனநாவே நமஹ சகரி ஜெடியாதி நமஹ வசே நமஹ ஸ்வாஹா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சப்தசக்தி மகா யாகத்தின் 5வது அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக மகா சரஸ்வதி ஆய கலைகள் 64 நமக்கு வழங்கக்கூடிய கல்வி கல்வியான மகா சரஸ்வதி அதிதேவதையாக விட்டிருக்கிறாள்.
அவளுக்கு பிடித்தமான நைவேத்தியம் வெண்பொங்கல் என்று சொல்லக்கூடிய முத்தாண்டம், அடுத்தபடியாக அவளுக்கு பிடித்தமான போலி என்று சொல்லக்கூடிய பக்ஷணம், அடுத்து அறிவாற்றல் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. सरस्वती प्रत्यगुणाचिने संयवाहनी विधिभूषण मनोहरी श्रुतिस्मृतिपुरा इतिहास गणगणा कमलगणी तुदवीराई महासरस्वती जय जय श्री श्रीराम सुकल्य प्रभे जय जय श्री गौरी देह समुद्भवे जय जय श्री हिमाचल गदाश्रजे जय जय श्री सकल विद्या प्रदे जय जय श्री सकल कला वल्लभे जय जय श्री सकल कार्य प्रदे जय नमो देव्यै महादेव्यै शिवायै सततं நல்ல பூஜை எனக்கு பத்மாவதி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜகநாதன் மார்பில் உரைத்திடும் நீ இறந்தா வீடில் புகழே यस्मात् शतक मुद्दच्च गृहीत्वा भूमागतां सामुद्देन ततो लोके खाता देवि भविष्यति स्वाहा स्वाहा
இங்கு ராஜ மாதங்கி என்ற பெயர் கொண்டு எழுத்தருளி வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். ராஜ்யம் போறோம் சர்வ மங்களங்களையும் தரக்கூடியவள் அந்த மீனாட்சிக்கு இந்த இடத்துல ராஜமாதங்கி பேர். சஷ்குலி என்று சொல்லக்கூடிய முழுக்கு பட்சணம், பத்ரூக குசுமம் என்று சொல்லக்கூடிய மல்லிகை பூ, பூசணிக்காய் ஆகிய திரவியங்களினாலே பூர்ணாகுதி செய்யப்படுகிறது. எல்லாரும் அப்பா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜெய ஜெயா யுவா சுவாசாபரி உலகினில் வேறுண்டோ உரை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ உண்போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ என்று சாதித்யமா இருப்பேன். இந்த சப்தசதி மகாமந்திரம், இந்த சக்தி பாராயணம் எங்கு அனுதினமும் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், சாதித்யமா இருப்பேன். சாதித்யம் தத்திரமே ஸ்திதம் அம்மாவுடைய வாக்கு. அதனாலதான் சக்தி ஹோமம் எங்கு நடைபெற்றாலும் அந்த இடம் வளர்ச்சி. எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் போக்கடிக்கப்படும். இந்த சக்தி ஹோமம் அந்த மந்திரத்துடைய பிரபாவத்தினாலே அந்த மந்திர சொற்கள் கேட்டாலே அந்த சப்தம் அந்த அவுரா அந்த டெவலப் ஆச்சுன்னா எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் புகழ்பிரேதம் சாதானம் மதநாதேவநாசனம் துட்டக்கௌபுத்திரங்கள் என்னென்ன பேர் பிசாசு சேட்டை இதெல்லாம் இருக்கோ கேட்ட மாற்றங்கள் ஓடி விடணும். அந்த மணிப்படி வர்க்கம் இருந்து அந்த கேட்டானா சொன்ன பையன் ஆனா Gracias.
ஒன்பதாவது அத்தியாயம் தோன்றுகிறது. இந்த ஒன்பதாவது அத்தியாயத்திலே இடமாக இறைவன் அம்பாளுக்கு பாதி உடம்பு கொடுத்துட்டார். 50% அப்பவே கொடுத்துட்டார். இப்பதான் நீங்க 8% எங்களுக்கு கொடுவோன்னு போட்டி போடுறேன். நீங்க தான் பார்த்தீங்கன்னா அஸ்வ பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஸ்வ அம்பாள் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் பண்றாங்கன்னா பசுமாடு, யானை, குதிரை, குழந்தைகள் இங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யும். ஆகவே அந்த மகாலட்சுமி என்பவள் செல்வம் மட்டுமல்ல, கல்வி செல்வம், மகப்பேறு செல்வம், வீடு கிரகலட்சுமி, ராஜ்யம் வேண்டும் ராஜ்யலட்சுமி, அன்னதானம் பண்ற அன்னலட்சுமி, இப்படி 14 வகையான செல்வங்களை தரக்கூடியவள் அன்னை. பத்ரகாளி காமேஸ்வரி என்ற பெயரோடு இங்கே விளங்குகிறார். இந்த காமேஸ்வரி சண்டிகைக்கு வழிபாடு நடைபெறுகிறது. ஓம் நமஸ்தண்டிகாயை ஓம் விஷ்ணுவாச ஸ்வாஹா விஸ்வபாமேன திருப்பா லாரம் பிராண சமிதம் அன்யமான வாச்சக சுபகுதோ ஹரிவத ஸ்வாஹா ஹரிமாதே ராமானுகே நமः யாமாஷ திலசே அம்மானி ஸ்வாஹா ஏ விவாச ஸ்வாஹா ஏகி மாம் ஜகதுதியா கம்மபரா அஷராத கணிய வசந்தா பரிபூரே ஏ விவாச ஸ்வாஹா யோத்யா விரபதே ரூபே இதாசதா தசமதமேகே உத்தாகத திரோ பர ஸ்வாஹா விஷ்ணுவாச ஸ்வாஹா புரோட்டே தேவே சுபதிரோ பரோ பஷதா தேவான புராண தாரண ஸ்வாஹா ஹரே ஹரே வஸ்தே ஸ்வாஹா பிராணாதிரே ஸ்வாஹா ஹரே ஹரே வஸ்தே ஹரே ஹரே வக்ரஹதான ஸ்வாஹா சர்வதே தேவி மாதா ரிசோர்வா சாபித குபிராதே பிரபோ பூர்த்திகாகர ஸ்வாஹா शामे शामा शामारजनी स्वाहा स्वाहा शांताय हरे भगवान विश्वानामे वसंतरुणा देवी आवे भगवते भक्तो भगवान स्वाहा भगवान चंद्रे इंद्र कान संसमने आनाद विष्णुहे कन्या भवानी धीमहि प्रणो देवी सरस्वती देवालय भगवानी धीमहि धीना विच्चवतो नाजी सत्तानो मानव सदेशनो ओम विवासवासा परिवेदाने नमस्कार कोरिराजमाना धीरा सकवटं भयन्ते आदिरामणसादे तदन्तः ओम कामेश्वरतिकारे स्वाहाय नमस्ताहुः मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगलेशी मांगल्यं देहि सदा ओम ह्रीं कामेश्वरतिकारे स्वाहा भवानिका समग्र सर्वतनात्मजामि नमः स्वाहा ओम ह्रीं संकारे सायुधारी समाहनानि सशक्तिकारि कपरिवारादि सर्वालंकार भूमिदानि समाध्याय सेवदानि श्री कामेश्वरी नतिकारि सतांगो दुक्खनाख्य दुर्मदेन नारंगवः हरिवत्पजामि नमः स्वाहा हरिवदेवी महादेवी वाणी हरतमः होमे भगवती मातृमिषन् मन्त्रात्मिका दशमाध्याय देवता पादावनत भक्तजनाभि
कलहरी सौधी जलोलभ्यदो सौभाग्य रक्षागणी शिवां को घटत्वेन सौंदर्यराजदर्शिनी कामेधारिणी शिव शक्ति स्वरूपे अखिल जगन्माता रक्षाणां फलप्रदे सकल कार्य जयप्रदे महादेव की शिवाजी शरणं नमः நிற்பாரமென்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆழ்ந்து கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசபாதத்து நேரிடையே யாமம் பைரவர் महादेवी शिवाजी शरणं नमः प्रकृति भद्रादि देवा प्रदास्मदा रघो वेन्द्रमहे रत्रादि संपूर्ण भगवाने श्री श्रीमदे कामेश्वर ज्योति विष्णुनाम धरे प्रभु सामंतादि गुणकरो महाकर्पूर ज्योतिः अनेन युज्यं कलहोरेण भगवती एकचत्वारिंशत् मन्त्रात्मिका வேலை வெண்காலம் என் மேல் வரும் போது அத்தியாயம் 13வது அத்தியாயத்திலே அம்பாள் Ilang tapo,
அம்பிகா பிரயோஜனாத்யாய தேவதா பக்தஜனகணாயா சதாவதார சிவபிரம்மி யுத்தவகித சுப்ர சுப்பாவிதார பகவாத்ரி நவநீத வாணிஸ்ரீ ராமாபவான கொணக்கபுர ஹிதாரந்தி சிவாதாரிகா பரமேஸ்வரி ஸ்ரீவித்யா சப்தநதி நந்திகா பிரியகா ஜெய ஜெய ராமராமாச்சிவே தேவி மகாத்மிய ஜபபாராயணங்கள் 3 தினங்களாக மிக அழகான முறையில் செய்யப்பட்டது. இப்பொழுது அந்த 100 முறை ஜபம் செய்த தசாம்சம் என்று சொல்லக்கூடிய 10 மடங்கு யாகமானது செய்யப்பட்டு நிறைவான மகா பூர்ணாகுதி வைபவமானது நடைபெற இருக்கிறது. ஆசாரியர் சிவஸ்ரீ சோமசேகர சாஸ்திரி அவர்கள் மிக சிறந்த முறையிலே நமக்கெல்லாம் இந்த அம்பிகையினுடைய கருத்துறையை மிக அழகான முறையிலே நமக்கெல்லாம் மிக அற்புதமான முறையிலே இன்றைய தினம் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். அனைவரும் அறிய வேண்டும். இப்பொழுது நவாசரி யாகமானது இங்கே அம்பிகையினுடைய 9 அக்ஷரங்கள் கொண்ட யாகமானது நடைபெற்று வருகிறது. மற்றும் ஆலய சுவாசினி குழு, மகளிர் குழு போன்ற அனைத்து பக்தர்கள் ஆழ்ந்து ஓம் ரேம் கிருஷ்ணாஸ்ரே மகாதே மகாதே மகாபீரதி சர்வசத்ருகண தோஷினி பரம் நக்ஷேத்ரி சர்வபே பிரத்யேகே நமஸ்தே. ஓம் நமோ பகவதி ஓம் ஹரி பக்தம் தன்னான ஓம் ஹரி சாந்தி துலபட்டங்கள் ஓம் நமः சாஸ்தாய ஸ்வாஹா ஓம் பரம் நக்ஷேத்ரி சர்வபூதானி சர்வபூதாங்கலம் சர்வவிதாம் சித்திம் சர்வவ்யாபி எண்ணிய காரியங்களெல்லாம் அனைவரும் இங்கே ஜெய கோஷம் என்று கூறுவார்கள். பரமேஸ்வரனை சொல்லும் போது ஜெய ஜெய ஹர ஹர என்று சொல்லலாம். அதுபோல இந்த காரியை சொல்லும் பொழுதும் ஜெய ஜெய அம்மாவுக்கு ஜெயந்தி என்கின்ற அம்பிகையினுடைய பெயரானது நாமாவளியானது நமக்கெல்லாம் நன்மையை அளிக்கின்றன. அப்புறம் இந்த ஜெயந்தி துக்கங்களை எல்லாம் போகக்கூடியவனே, நமது வாழ்க்கையெல்லாம் துக்கங்கள் இருக்கும். அந்த துக்கத்தை எல்லாம் போகக்கூடியவன் யாருன்னா
பிரார்த்தனை பண்ணீங்கன்னா யாரும் அமைதியா இருக்கணும். இந்த சமயத்துல நம்ம வேண்டக்கூடிய மந்திரத்தை சொல்ல போறோம். நமக்கு என்னென்ன வேணும்னு. அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த ஒரு அரை மணி நேரம் பேசாம இருந்து எல்லாரும் நடக்கக்கூடிய இந்த யாகத்தை மட்டும் கண்டு அறிந்து ஓம் புனஸ்தா வித்யா ருத்ரா சமந்தலா அபன பிரதானோ ஸ்ரீ யஜ்ஞி நமோ வெங்கடேஸ்வர வேதாந்த சகாமா ஓம் நாமகே சேதமா சோமநாதே மாங்கல்ய சூத்திரமானது தாலி சரடு நவரத்னம் வெள்ளி கொலுசு மலர்கண்டல் போன்ற அனைத்தும் அம்பிகைக்கு யாராதிகளே சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. மனைவி பிரார்த்தனை பண்ணீங்க அந்த மங்கள ஸ்லோகத்தை மாங்கல்ய ஸ்லோகத்தை அனைவரும் சொல்லி நமது குடும்பத்தை அனைவரும் அனைத்து செல்வங்களையும் Hare
Thank
அப்புறம் நான் பண்ணீங்க அது போங்க எப்படி இருப்பா दुर्गा क्षमा शिवा धात्री सुधा स्वाहा नमोस्ते ராயபுரம் அருள்மிகு பத்ரகாளி உடனமர் வீரபத்ரேஸ்வர சுவாமியினுடைய பிரம்மோற்சவ நடுவிலே இந்த வருடம் 5ஆம் வருடம் சதச்சண்டி யாகமானது வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே 5ஆம் வருடத்திலே ருத்ராபிஷேகம் சேர்ந்து சிறந்த முறையிலே சண்டி யாகமானது செய்விக்கப்பட்டது. இந்த சண்டி யாகம் என்பது கலியுகத்திலே பலவு சண்டி விநாயகோ என்ற வாக்கியத்திலங்க கலியுகத்திலே அதிதேவதையாக விளங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ சண்டிகாதேவியும் விநாயக பெருமானும் உடனே அனுகிரகம் செய்யக்கூடிய தேவியாக விளங்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரி. அந்த சண்டி எப்பொழுதுமே பத்ரகாளி சுரூபியாக விளங்குகின்றான். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி என்று சொல்வார்கள். அதுபோல் அபிராமபட்டர் கூறும்பொழுது பைரவி பஞ்சமி பாஷாங்குஷ மண்டபாணி பஞ்சர் உயரவி உயர் சண்டி என்று சொல்வார். அந்த உயர்ந்த பலனை தரக்கூடியவும் இந்த சண்டிகாதேவி தான். அப்பேற்பட்ட இந்த கலியுகத்திலே சண்டிகாதேவியுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக வருடந்தோறும் உலக க்ஷேமத்திற்காகவும் இங்கே வருகின்ற பக்தர்கள் குறைகளெல்லாம் தீர்த்து வரும் அன்னை ஸ்ரீ பத்ரகாளியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திலே 5ஆம் வருட சண்டி சதச்சண்டி மகாயாகம் சிறப்புடன் நடைபெற்று உலகத்திலே வாழ்கின்ற அனைவருக்கும் அருட்செல்வம் பொருட்செல்வம் நீண்ட ஆயுள் கலையாத கல்வி குறையாத வயது எல்லாம் சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று பேரானந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து
இந்த வருடம் சிறந்த முறையிலே சதசண்டி மகாயாகம் நிறைவுற்றது. வருடந்தோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நமது இந்த ஆலயத்திலே வீரபத்திர பத்திரகாளி ஆலயத்திலே பிரம்மோற்சவம் நடைபெறும். அதே சமயத்தில் நடுவில் இந்த சதசண்டி மகாயாகம் சிறந்த முறையில் நடைபெறும். வருகின்ற பக்தர்கள் அனைவரும் தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றும் அன்னையினுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.